ஹேடா ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். அண்ட் இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க, லைக்ஸ் போடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறையா பேர் பார்க்குறீங்க, ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை எல்லா வீடியோஸ்லையும் நான் அதை தான் சொல்லிகிட்டே இருக்கீங்க. லைக்ஸ் போடுறதுக்கும் சரி, கமெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நேரம் ஆக போகிறது இல்லை. நீங்கள் போடுற லைக்ஸில் தான் என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. அப்போ தான் உங்களுக்கு இது பிடிச்சிச்சா இல்லையான்றதும் எனக்கு தெரியும். அண்ட் அஸ் ஆல்வேஸ் நான் சொல்கிற மாதிரி ஹாட் சீன்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் வரும். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் என்னோடய இன்ஸ்டா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது ஒரு ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் தான். மிதுலா கிம் அப்படின்றவங்க தான் லைக் இந்த ஸ்டோரியை கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டோரியில் வேணும், இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோப் அது அவங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ரெக்வஸ்ட்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் டெலகிராமில் எனக்கு சொன்னீங்கன்னா எனக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கும். அண்ட் யாருக்கு பர்த்டேக்காக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் பர்த்டேக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஸ்டோரிஸ் எதாவது வேணும் அப்படின்னா என்னோடய டெலகிராம் லிங்கில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? இல்லை இன்ஸ்டாவில் நீங்கள் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். ட்விஸ்டட் ஃபேட் சீசன் 2 வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். இது வீடியோலையும் நான் அதை தான் கேட்க போகிறேன். ட்விஸ்டட் ஃபேட் சீசன் 2 வேணும் அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் ஸ்டோரிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஒன் ஷாட் தான், ஹாட்டாக தான் இருக்கும். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, ஓகேவா? அண்ட் நம்ம இப்போ டேரக்டர் ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மாஃபியா. இதில் நம்ம டயாங் ஒரு மாஃபியா. அண்ட் ஒயன் உங்களுக்கு எந்த ப்ரொஃபஷன் வேணுமோ, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வச்சுக்கோங்க. ஸோ இல்லை உங்களுக்கு இந்த ஜாபுக்கு போனால் நல்லாயிருக்கும், இந்த ட்ரீம் ஜாப் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அதை நீங்கள் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த ஸ்டோரியில் ஹீரோயினிக்கு நான் பேர் கொடுத்துருக்கேன் யாக்ஷி. யாக்ஷி தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோயினி. ஸோ நம்ம டைரக்டர் ஸ்டோரிகளை போயிடலாம். ஸ்டார்டிங்கே நம்ம யார்லேருந்து ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்ம ஹீரோயினிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். யாக்ஷி என்ன பண்ணுறாங்க, அவங்க காலையில் எந்திரிச்சு எல்லாம் அவங்க ஒர்க் போகிறாங்கன்றதுனால சீக்கிரமாக எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்கு நம்ம ஹீரோ வராரு, டயாங்கு. அவங்க பேரண்ட்ஸ் கூட தான் வராரு. இந்த மாதிரி டேங்கோட பேரண்ட்ஸ் தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டேங்கோட அம்மா தான், எங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ அதான் சம்மந்தம் பேச வந்திருக்கோம். நீங்கள் எப்போ ஓகேன்னு சொன்னீங்கன்னா அடுத்த நாளே இல்லை அடுத்த முகூர்த்தத்திலே மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ரொம்பவே ரிச்சான ஒரு ஃபேமிலி, ரொம்ப நல்ல குடும்பம் அப்படின்றது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ஏன் ஒரு மாஃபியா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஈவன் பேரண்ட்ஸ்க்கே கூட தெரியாது. அவர் ஒரு சிஇஓவாக இருக்கார், அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். உடனே ஒயனோட பேரண்ட்ஸ்க்கெல்லாம் செம்ம ஹாப்பி. லைக் இந்த மாதிரி பெரிய இடத்துல இருந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்போ நம்ம அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகுது. ரிட்டன் ஒர்க்குகளை முடிச்சுட்டு நம்ம ஆக்சி ரிட்டன் வராங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது இந்த மாதிரி டைம் கூட அவங்களுக்கு மேரேஜ் நெக்ஸ்ட் முகூர்த்தத்துலேயே அப்படின்றது. செம்ம ஷாக் ஆயிடுச்சு. யாரை கேட்டு இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா, இல்லை கேட்டிங்களா? நீங்கள் பாட்டுக்கு முடிவு பண்ணிட்டே போகிறீங்க. அப்போ நீங்களே போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்னெல்லாம் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு ஆக்சி கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்காக சாப்பிடாம அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசாமல் ஒர்க் போகிறதுலேயே தான் இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸாக சரி இதெல்லாம் சரி வராது, நம்ம வழிக்கு அவளை கொண்டு வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பிளாக்மெயில் பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, லைக் அஸ் ஆல்வேஸ் ஒர்க் முடிச்சுட்டு நம்ம ஆக்சுவலி வீட்டுக்கு வராங்க. அங்கெல்லாம் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கிற மாதிரிலாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலிக்கு ஒன்றுமே புரியல. உள்ளார வராங்க, என்னாச்சு, ஏன் சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் பொண்ணு தான் நாங்கள் சொல்கிறது கேட்க மாட்டேன்றாளே, அவளோட வாழ்க்கையை அவளே பார்த்துக்கிட்டோம், நாங்கள் இருந்தால் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு ஆக்சியோட அப்பா சொல்கிறாரு.
நாங்க இருந்தா ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். அதான் சரி நாங்க போயிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. போயிடலான்னா என்ன சொல்றீங்க? அப்படின்னு ஆக்சி கேட்கும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் செத்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் வந்து உன் வாழ்க்கையை நீயே பார்த்துக்கோ, நாங்கள் தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்களும் வந்து ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணி தானே ஒத்துக்க வைக்கிறாங்க. யாக்ஷியும் வந்து வேற வழி இல்லாமல் அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை மேரேஜும் வந்து டேயும் ஆகுது. எல்லாமே வந்து டேங்கோட ஃபேமிலி சைட்லேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. லைக் சவுத் இந்தியாவில் மேரேஜ்னால் அது எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா செலவும் வந்து நான் அவளுக்கு வாங்கி கொடுக்குறது, அது இது அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. நான் அப்படியே மேரேஜும் முடியுது. அண்ட் இப்போ வந்து டைம் ஸ்கிப் ஆகி நைட் டைமு ஒயனும் வந்து உள்ளார சாரி யாக்ஷியும் வந்து டேயோட ரூமுக்கு வராங்க. டேங்கா எல்லாம் ப்ரிப்பேர்டாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எப்படா வச்சு சம்பவம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி வந்து டேங் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா டேங்க்கு வந்து யாக்ஷியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் யாக்ஷிக்கு அப்படி இல்லை, சுத்தமாக டேவை பிடிக்கவே பிடிக்காது. வேறு வழியே இல்லைன்ற ஒரு ரீசனால் தான் வந்து மேரேஜை பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ வந்து யாக்ஷி வராங்க. உள்ளார வந்ததுக்கப்புறமா டே பார்க்குறாரு. வண்டியா வாடி, எவ்வளோ நாள் கனவு கண்டிருக்கேன்னு தெரியுமா, அவங்க கூட எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படி எப்படிலாம் பண்ணணும், எப்படி ஒன்று கதற வைக்கிறது அப்படின்னுலாம் எவ்வளோ கனவு கண்டேன்னு தெரியுமா. நான் இப்போது அது நினைவாக போகுது அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டே டே வந்து நடந்து வராரு. யாக்ஷி பக்கத்தில் தான். யாக்ஷியோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. யாக்ஷியும் வந்து மேலே விழுறாங்க டே மேலே. அப்படியே யாக்ஷியோட ஹிப்பை அப்படி கிரிப் பண்ணுறாரு. கையெடுங்க, கையெடுக்க வாடி வச்சிருக்கேன், உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சிருக்கேன், அதை போட்டு வந்தியானா செம்மையாக இருக்கும் தெரியுமா, ரொம்ப ரொம்ப தேடி அலைஞ்சு ரசித்து உனக்கு நான் அதை வாங்கி வச்சிருக்கேன், போய் அதை போட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு டேயாங்க. என்னாலலாம் எதுவும் போட முடியாது, எனக்கு விருப்பமும் இல்லை, கையெடுத்துட்டு தள்ளிப்போ அப்படின்ட்டு வந்து யாக்ஷி கோவமாக சொல்கிறாங்க. பட் ஆனால் டேங்க் அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. நீ என்ன வேணால் பண்ணுவோம், எனக்கு நீ கிடச்சிட்ட, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் டேங்க் இருக்காரு. இப்போ நீயா போயிட்டு வந்தால் இந்த பட்டு சாரியும் பத்திரமா இருக்கும், இல்லைன்னா இதை கிழிச்சு போட்டு உன்னை வச்சு செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்ட்டு டேங்க் சொல்கிறதுமே யாக்ஷிக்கு ஒரு மாதிரி பயமாயிருது. என்ன ஒரு யாரா அப்படின்னு சாரியை தொட வராரு. உடனே வந்து தள்ளி போயிடுறாங்க. நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே வந்து க்ளாசெட்டுக்கு போய் டேயாங்க அங்கே ட்ரெஸ்ஸு வச்சுருப்பாரு. இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த ட்ரெஸ்ஸு தான். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் வந்து யாக்ஷி வெளியில் வராங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் ரொம்ப இதாகுது, நடுங்குது, லைக் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. டேங்கு பார்க்குறாரு. அப்படியே ஒரு லிப்ஸ் எல்லாம் லிக் பண்ணிட்டு பக்கத்தில் போகிறாரு. யாக்ஷி அப்படியே தான் நின்றுட்டே இருக்காங்க. பக்கத்தில் போய் யாக்ஷியோட வெஸ்ட்டை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. செம்மையாக இருக்குது தெரியுமா, ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இன்னமும் செம்மையாக இருப்ப தெரியுமா அப்படின்னு பெட்டில் பிடிச்சி தள்ளுறாரு. தள்ளிட்டு வந்து யாக்ஷி மேல் ஓவர் ஆகுறாரு. இன்னைக்கு ஃபுல்லும் உன்னை எப்படி கத்த விட்டுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ரஃப்பாக கிஸ் பண்ணுறாங்க. டே தான் கிஸ் பண்ணுறாரு. பட் ஆக்சுவலி கொஞ்சம் கூட கிஸ்ஸே பேக்கே பண்ணல. அவ்வளோ ரஃப்பாக கிஸ் பண்ணுறாரு. டங்கெல்லாம் விட்டு அப்படியே அவர் யாக்ஷியோட மவுத்து இல்லை அப்படியே ப்ளே பண்ணுறாரு. அந்த கிஸ் அப்படியே வந்து கழுத்துக்கு ட்ராவல் ஆகி காலர் போனுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே வந்து கழுத்து தூக்கி போட்டுறாரு. யாக்ஷியோட ட்ரெஸ்ஸையும் சரி அவரோட ட்ரெஸ்ஸும் கழுத்து தூக்கி போட்டு ஃபுல்லும் கிஸ் பண்ணிட்டு சக் பண்ணிட்டு லிக் பண்ணிட்டு அவ்வளோ இதாக வந்து பண்ணுறாரு. ரொம்ப ஹார்டாக நைட்டு ஃபுல்லும் செம்மையாக வச்சு வச்சு செய்கிறாரு. ரொம்பவும் பெயினாக இருக்குது யாக்ஷிக்கு. விட்ட சொல்லி சொல்லி கத்துறாங்க. ஆனால் விட்டவே இல்லை. ஒயன்னே வருது. யாக்ஷியோட வெஸ்ட்டை பிடிச்சி வச்சு
பண்றாரு. அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா உள்ளார போறாரு. நெறைய ரவுண்ட்ஸ் போகுது. அவ்வளோதான் யாச்சி ஃபெயிண்டே ஆயிடுறாங்க. காலையில தான் நிறுத்துறாரு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஹாப்பி ஸ்மைலா ஒயனை கட்டி பிடிச்சிட்டு அப்படி தூங்கிட்டு இருக்காரு. இப்போதாண்டி எனக்கு செம்மையா இருக்கு. இன்னும் டெய்லியும் வந்து இப்படிதான் எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வச்சு வச்சு செய்வேன் அப்படின்ற மாதிரி டேங்க முடிவு பண்ணிட்டு தூங்குறாரு. டெய்லியும் இதே தான் பண்ணிக்கிட்டே இருக்காரு. யார் இருக்காங்களோ இல்லையோ அவங்க கண்டுக்கிறதே இல்லை. அவங்களுக்கு எப்போ டேக்கு மூட் ஆச்சுன்னாலும் அவ்வளோதான் யாக்சியை தூக்கிட்டு போகிறது, ரூமில் வச்சு சம்பவம் செய்கிறதுன்ற மாதிரி தான் டேங் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் ஆனால் யாக்ஷி வந்து என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிற மாதிரி தான் வந்து அவங்க இருக்காங்க. வேற அவங்களால எதிர்த்து எதுவும் பண்ண முடியல. அப்படியே ஒர்க்ஸும் போயிட்டு தான் இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறது, ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே தான். பட் ஆனால் அங்கே வந்து அது பிடிக்கல. யாக்ஷி ஒர்க் பண்ணுறது வந்து பிடிக்கல. எவ்வளோ தடவை வந்து லைக் பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துருப்பாரு, போக விடாத மாதிரியும் நிறைய தடவை பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் யாக்ஷிக்கு நான் வேலைக்கு போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேலைக்கு போயிட்டே தான் இருக்காங்க. இப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஒரு 3 months கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. அது தெரிஞ்சதுமே அவ்வளோதான் டேக் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. செம்மையாக ஃபேஸை யாக்ஷியோட ஃபேஸை கட் பண்ணி கிஸ் பண்ணுறது, ஃபேஸ் ஃபுல்லும் கிஸ் பண்ணுறது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. தேங்க்யூ 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 ஸோ மச் டி அப்படின்னு சொல்லிட்டு யாக்ஷிக்கு வந்து அந்த பேபி மேலே ஒரு வெறுப்பு தான் வருது. ஏன்னா வந்து விருப்பமே இல்லை, கல்யாணம் பண்ணி விருப்பமே இல்லாமல் டச் பண்ணி இதெல்லாமே பண்ணது. பட் ஆனால் அந்த குழந்தைய வந்து போக 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 அந்த குழந்தைக்கு மேலே அவங்களுக்கு வந்து வெறுப்பை விட பாசம் அதிகமாகுது. லைக் வந்து அவங்களும் வந்து டேங் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், நமக்கு இந்த பேபி அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. யாக்ஷி ஒர்க்ஸும் போயிட்டு தான் இருந்தாங்க. டெய்லியும் என்ன ஆகுனா அவ்வளோ கேரிங்காக வந்து நம்ம டேங் பார்த்துக்கிறாரு யாக்ஷியை. ஒரு வேலையும் பண்ண விடுறதில்ல. வேலைக்கு போகிறதே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. யாக்ஷியும் சரி நம்ம இப்போதைக்கு லீவ்லேயே இருக்கலாம், அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒர்க்ஸ் போகல, வீட்டிலே தான் இருக்காங்க. ஒரு வேலையும் யாக்ஷியை பண்ண விடுறதில்ல. எங்கே யாக்ஷி போகணுன்னாலும் தேங்க தூக்கிட்டு போவார். அவளுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும், எந்த டைமுக்கு எதை குடிக்கணும் அப்படின்ற எல்லா ஷெட்யூலுமே அந்த டேங் தான் பார்த்துக்கிறாரு. 24/7 வந்து யாக்ஷி கூடவே தான் இருக்காரு. டேங்கு விட்டு கொஞ்சம் கூட நகரவே இல்லை. இப்படியே வந்து ஃபியூ மந்த்ஸும் ஸ்கிப் ஆகுது. எப்போவுமே டேங் வந்து வெள்ளி பெருசு ஆக ஆக டெய்லியும் வந்து அவங்க பெல்லி கூட பேசுறது, அவங்க பேபி கூட பேசுறது, பேபி கிக் பண்ணும்போது அதை டச் பண்ணி பார்க்குறது, கிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லும் வந்து அதை தான் பண்ணிக்கிட்டே இருக்காரு. லைக் இந்த மாதிரி ஒரு டேவை பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யாக்ஷிக்கு இவன் இப்படி பண்ணுறதெல்லாம். அண்ட் அப்படியே வந்து லைக் 9 months ஆகுது, பேபியும் பிறக்குது. பட் வந்து அந்த பேபி பார்க்குறதுக்கு லைக் டேவோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் இருக்குது. எதுக்குமே கண் கலங்காத டே லைக் லேபர் வார்டில் யாக்ஷி இருக்கும்போது அந்த அளவுக்கு வந்து லைக் ரொம்பவே ஒரு ஹர்ட் ஆகுது, கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு, ரொம்ப வந்து கஷ்டமாகவும் இருக்குது. ஒரு மாஃபியா அப்படின்றத தாண்டி இப்போ ஒரு 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 ஹஸ்பண்டாக ஒரு ஒய்ஃபுக்கு இவ்வளோ இதாகும்போது அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் லவ் பண்ணுற பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறா, இவ்வளோ கத்துறா, நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டும் ஆகுது. பேபியும் பிறக்குது. அப்படியே அச்சஸில் நம்ம டேயோட குட்டி ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் அந்த பேபி இருக்கே. லைக் ஒயன் சாரி ஒயன்ட்டே வருது. யாக்ஷி கிட்ட வந்து டே வந்து சாரி கேட்குறாரு. என்னால் நீ வந்து ரொம்பவே கஷ்டப்பட்ட, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து ரொம்ப அழுகையோட டே வந்து யாக்ஷி கிட்ட பேசுகிறாரு. லைக் வந்து ரூம் நல்லா ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா ரொம்பவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னது இது, எப்போ இந்த மாதிரிலாம் இவன் பண்ணதில்லை, இப்போ இவன் பண்ணுறான்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் அவங்களுக்குள்ள ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி பார்த்த டே சொன்னதுமே குழந்தைய நான் பார்க்கணும் அதோ அப்படின்ட்டு வந்து எடுத்து காட்டுறாரு. லைக் டே குட்டி வெர்ஷன் மாதிரி தான் இருக்கு. குழந்த பார்க்க உன்ன மாதிரியே உன் ஜெராக்ஸ் மாதிரியே இருக்குடா. ஆமாம் பண்டாட்டி எவ்வளோ கியூட்டாக இருக்கான்ல.
செல்லோ பாருங்க அம்மாவ பாருங்க அப்டின்னு சொல்லிட்டு டே காட்டுறாரு. ரொம்ப அழகா இருக்கான்டா. ஆமா என்ன மாரியே அப்டின்ட்டு டே சொல்றாரு. யாக்ஷிகா அப்பதா அப்டின்ற மாரி போகுது. அண்ட் இப்டியே கொஞ்ச கொஞ்சமா வந்து ரொம்ப கேரிங்கா பேபியு பாத்துக்கிறாரு, யாக்ஷியையு பாத்துக்கிறாரு. அதுல யாக்ஷிக்கு வந்து கொஞ்ச கொஞ்சமா டே மேல லவ் வர ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இப்டி 3 மந்த்ஸும் போகுது. ஸோ ஒரு நாள் வந்து டே என்ன பண்றாரு, சரி இன்னைக்கு நான் பேபிய பாத்துக்கிறேன், நீ ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து எங்கேயுமே போகலல்ல, ஸோ வெளியில போறதா இருந்தா போயிட்டு வா, நான் பேபிய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்றாரு. சரி நீங்களும் இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைக் நீங்களும் வந்து அதாவது யாக்ஷியும் வந்து கிளம்பி போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பிளேஸுக்கெல்லாம் போகிறது, ட்ராவல் பண்ணுறது, அப்படி ஒரு கேஃபே ஷாப்பு தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு ஒரு பர்சன் வராங்க. அந்த பர்சனை பார்த்ததுமே யாக்ஷிக்கு என்ன ஒரு மாதிரி கோவம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஷாக்கு, அதிர்ச்சி அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த பர்சனும் வந்து யாக்ஷியை பார்க்குறாங்க. அவங்க பக்கத்தில் வராங்க, வந்து உட்கார்றாங்க. ஆப்போசிட்ல உட்கார்றாரு. ஸ்மைல் பண்ணிட்டு வந்து யாக்ஷிக்கிட்ட பேசுகிறாங்க. எப்படி இருக்க யாக்ஷி, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல பார்த்து, எப்படி இருக்க. அந்த பர்சனை பார்த்து இப்போ வந்து யாக்ஷியும் பேச ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஜிமின் எப்படி இருக்க ஜிமின், நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல, ஆனால் நீ ரொம்பவே சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது. ஆமாம், நான் ரொம்ப தான் சேஞ்ச் ஆகிட்டேன், எனக்கு நல்லா தெரியுது. அப்புறம் உன் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு. போகுதுடா, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்திருக்கு 3 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேபியும் தேயோட ஃபோட்டோவும் ஜிமின் கிட்ட யாக்ஷி காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே செம்ம ஷாக் ஆயிடுச்சு. இவனையா நீ கல்யாணம் பண்ணியிருக்க. ஆமாம். இவன் உனக்கு தெரியுமா. தெரியுமாவா, நீயும் நானும் பிரிஞ்சதுக்கு காரணமே இவன் தான். என்ன சொல்ற ஜிமின். ஆமாம் யாக்ஷி, இவன் டயாங் என்னோட ஃப்ரெண்டு. ஸ்டார்டிங்கில் நம்ம எல்லாம் நல்லா தானே, நம்மளோட லவ் நல்லாவே தானே போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் எப்போ வந்து நான் உன்னோட ஃபோட்டோவை இவன் கிட்ட காமிச்சனோ அப்போத்துலேருந்தே வந்து இவன் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதான் அது எனக்கு அப்போ தெரியல. நம்ம 2 பேருக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்தது. என்னை பற்றி உன்கிட்ட யாரோ எதோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீ சொன்னல. ஆமாம், லைக் இந்த மாதிரி ஃபோட்டோ இதெல்லாமே, அதுக்கு எல்லாமே ரீசன் இவன் தான். இவன் மட்டும்தான் யாக்ஷி, இவன் தான் காரணம். இவனால தான் வந்து நம்ம 2 பேருமே பிரிஞ்சோம். ஆனால் இப்போது அவன் எதை நினச்சி எல்லாம் பண்ணனோ அதையே அவன் பண்ணிட்டான். இப்போது அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட நீ குழந்தையும் பெற்றிருக்க. அவன் உன்னை நல்லா ஏமாற்றிட்டான் யாக்ஷி, உன் வாழ்க்கையை கெடுத்துட்டான் அப்படின்ட்டு ஜிமின் சொல்லும்போது செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஜிமின், நீ சும்மா வேணுன்ட்டு ஏதோ சொல்லாத. நான் வேணுன்ட்டு எல்லாம் சொல்லலை. வேணுன்ட்டு நான் ஏன் யாக்ஷி சொல்ல போகிறேன். இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, நல்லா யோசிச்சுப்பாரு, அவ்வளோதான் அப்படின்ட்டு வந்து ஜிமினும் வந்து கொஞ்சம் அங்கேருந்து பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. யாக்ஷிக்கு நம்புறதா இல்லை நம்பாமல் இருக்கிறதான்னு தெரியல. அவங்க உடனே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே வீட்டில் வந்து டேயாங் வந்து பேபி கூட கொஞ்சிக்கிட்டு லைக் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. டேயாங், என்ன அதுக்குள்ளார வந்துட்டேன், நான் லேட் ஆகும்னு நினச்சேன், பரவாயில்ல சீக்கிரமாக வந்துட்டேன், பாத்தி அடைச்செல்லாம் அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு வந்து டேயாங் சொல்கிறாரு. டேயாங், நான் உங்ககிட்ட பேசணும், பாப்பாவை படுக்க வச்சுட்டு வா. என்ன பேபி பேசணும். பேசணும்னு சொன்னா வா அப்படின்னு ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறாங்க. சரி பேபியவும் வந்து லைக் படுக்க வச்சுட்டு டேங்கும் வந்து இப்போ வந்து ரூமில் ஒரு ஓரத்தில் போய் நின்று தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கேட்குறாங்க, உனக்கு ஜிமினை தெரியுமா அப்படின்னு கேட்டதுமே லைக் டேங்க் ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அப்போவே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அப்போது ஜிமின் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி. ஏன்டா இப்படி பண்ண, ஏன். டேயாங்கும் புரிஞ்சிருச்சு, அப்போ இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்றது டேயாங்க்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. யாக்ஷி பக்கத்தில் போய் அவர் கையை தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் யாக்ஷி வந்து தட்டி விட்டுறாங்க. தொடாத என்ன, எனக்கு அருவெறுப்பாக இருக்குது, உன்னோட ஆசைக்காக இவ்வளோ கேவலமாக நீ நடந்துக்கிட்டல டேயாங். அப்படிலாம் இல்லை யாக்ஷி, நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணடி, எனக்கு நீ எப்படியாவது வேணும்னு தாண்டி அந்த மாதிரிலாம் பண்ணேன்.
ப்ளீஸ் டி கோவப்படாதடி. ஐம் சாரிடி. நீ இல்லாத வாழ்க்கை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாதுடி. அதனால தாண்டி உங்க 2 பேருக்கு நடுவுலயும் வந்து அதெல்லாமே பண்ணேன். ப்ளீஸ் டி என்னை விட்டு போகாதடி. நான் உன்னை லவ் பண்றேன்டி அப்படின்ற மாதிரி டேங் ரொம்ப கெஞ்சுறாரு. கால்லயே விழுந்துடுறாரு. வேண்டாண்டி வேண்டாண்டி போயிடாதடி, எனக்கு நீ வேணும்டி என்ற மாதிரி அவர் காலையே விழுந்து கெஞ்ச ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஐயோ ஐயோ இப்படி பண்றானே. எந்திரிடா. மாட்டேன். நீ சொல்லு. அப்போதான் நான் எந்திரிப்பேன். என்னத்த சொல்ல சொல்றேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கட்டேன். அங்கே இவ்வளோ பெரிய விஷயத்த பட்டுட்டு இப்போ காலில் விழுந்துட்டு ஆஹா அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொன்னா நான் ஏத்துப்ப நீ நினைக்கிறியாட்டே. அங்கே ஒழுங்கா எந்திரி. முடியாது முடியாது முடியாது. அதான் இல்லை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையும் பிறந்துருச்சுல, அப்புறம் என்ன. ப்ளீஸ் 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 என்னை மன்னிச்சிடறேன் ப்ளீஸ். நான் பாவம் இல்லையா. நான் உன்னை லவ் பண்ணுறதுனால தாண்டி அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி டேங் பேசுகிறாரு. யாக்ஷிக்கும் ஓன்ற மாதிரி இருக்கு. சிரி எந்திரி எந்திரி. டேங்கோ எந்திரிக்கிறாரு. அப்போ கோவம் இல்லைல்ல, போயிடுச்சா? கோவம் இருக்கு எனக்கு. அப்படியே ஆத்திரமா அது எது கொண்டு அடிக்கிறதுன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருந்த ஹேண்ட்பேக் எடுத்து போட்டு நல்லா அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க. இப்படி டேங்க அடிச்சிட்டு இருக்கும் போதே பேபி வந்து என்ன ஆகுது, அழ ஸ்டார்ட் பண்ணிடுது. பாரு 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 அப்பன்னு அடிக்கிறேன்னு என் பையனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, அதனாலதான் என்னை காப்பாத்துறதுக்கு அழுகுறான் அப்படின்ற மாதிரி டேங்கு சொல்றாரு. ஒரு லாஸ்டா மடையில நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டிட்டு அவங்க வந்து பேபியை எடுத்துட்டு கொஞ்சுறாங்க. சரி சரி ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை, உங்க அப்பன் எதுவும் பண்ணல எதுவும் பண்ணல, அப்பனும் அடிச்சது பொத்துக்கிட்டு வந்துருச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி பேபி கிட்ட போய் யாச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. என் பையன்ல எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு டேங் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சிட்றேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவாடா ஃபிக்ஸிஸ். அண்ட் நம்ம ஜங்குக்கோட பர்த்டே வருது. அதுக்கு செம்ம ஹாட்டான ஒரு ஒன் ஷாட் தான் வரப்போகுது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருங்க அதை கேட்குறதுக்கு. அண்ட் வந்து டெலகிராம் லிங்க், இன்ஸ்டா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம லைக் அண்ட் கமெண்ட்டும் போட்டுருங்க. பாய்டா ஃபிக்ஸீஸ்.